ஒரு ஃபேஸ் லிஃப்ட்ங்கிற விஷயம்லாம் சொல்கிறோம்ல, ப்ளீஸ் த்ரோ மோர் லைட் ஆன் தட். த இந்தியன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஏஜ் ஆகாது. அதனால ஃபேஷியல் சாகிங்கிறது ரொம்ப ரேராக தான் விசி. அந்த ஃபேஷியல் ஏஜிங்னு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஃபேஸில் வந்து நமக்கு ஏஜ் ஆகிறப்ப சில பேருக்கு ஃபஸ்ட்டு சைன் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாக ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற ஸ்கின் வந்து இப்படி கீழே போயிடும். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அப்போ இங்கே ஒரு டிப்பான மாதிரி இருக்கும். பேசிக்கலி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ஏஜ் ஆகிறப்ப ஏஜிங் சைன்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு. இப்போ நவ் தட் த பேடுங்கிறது ரொம்ப ஸ்டைலாக போயிடுச்சு. பட் நிறைய பேர் முன்னாடி ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா when the problem happened without doing anythingனா அவங்க இது மாதிரி மாஸ்க் பை டூயிங் இது. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இங்கே சேக் ஆகிறதுனால இது உள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகே, அது இல்லாமல் என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபேட் டிசென்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கீழே. இங்கே இருக்கிற அந்த ஏரியாலாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இங்கே இருக்கிற ஃபேட் இப்படி வெளில வந்து நிற்கும். இங்கே போன் அப்சார்ப்ஷன் ஆகும், இங்கே ஃபேட் அப்சார்ப் ஆகும், இங்கே ஐலிட் ட்ரூப் ஆகும், ஐப்ரோ ட்ரூப் ஆகும், ஐலிட் ஸ்கின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூட ஆரம்பிக்கும். ஸோ இது எங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஏஜிங் சைன். அதில் நெக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் 2 ப்ராமினன்ட் லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே ஸ்கின் வந்து டபுள் சின் மாதிரி தெரியும், இங்கே சின் ட்ரூப்பாக இருக்கும். இப்போ நிறைய சேஞ்சஸ் ஃபேஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அசஸ் வாட் இஸ் தர் ப்ராப்ளம். ஓகே, இந்தியன் ஸ்கின்ல 99% ஃபேஸ் அண்ட் நெக் லிஃப்ட் தேவைப்படாது முடிஞ்சவரை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்படி கட் பண்ணி இப்படி பின்னாடி போய் இது வரலும் இப்படி கட் பண்ணுவோம். இதுதான் ஃபேஸ் லிஃப்ட் கட். ப்ளஸ் இங்கே ஒரு கட் கொடுப்போம். ஹோல் ஃபேஸையே நாங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பேசிக்காக. அப்புறம் தான் இப்படி புல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். எல்லா நர்வ்ஸையும் வி ஹேவ் டு டீல். ஓகே, வி ஆர் வெரி வெரி குட் அட் இட் அண்ட் வி ஆர் வெரி தட் ஆஸ் ஐ செட் நோ. அதெல்லாம் வந்து எங்களுக்கு அட்ரினல் ரஷ் கொடுக்குற சர்ஜரிஸ். ஸோ வி லவ் தட் சர்ஜரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரிலாம் ஃபாரினர்ஸ்க்கு தான் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் 35-36 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சேகாகி ஓல்டு அப்பியரன்ஸ் வந்துடும். நம்மளே மாதிரி தேர் நாட் கிஃப்டட். ஓகே, ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் நிறைய ஃபேஸ் அண்ட் நெக் லிஃப்ட் பண்ணுவோம். லாஸ்ட் வீக் கூட வி டிட் ஃபார் விச் கண்ட்ரி, ஆஸ்திரேலியன் லேடி வி டிட் ஒன். அண்ட் இப்போ நிறைய அது மாதிரி என்கொயரி வரதே மோஸ்ட்லி ஃபாரின்ல தான் வரும். பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாங்கனால they will come and get it done and go. So we do something called deep plane facelift, which is very natural. Basically we go very deep and we pull the tissues and we'll anchor it. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கின்னை மட்டும் ரைஸ் பண்ணி இப்படி புல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஷார்ட் லிவ் அண்ட் இட் won't look natural. It looks as if skin we are not correcting the basic problem. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால டீப் பிளேன் வந்து all over the world it's quite popular and we do only deep plane which gives a consistently good results and long term results கொடுக்கும் அது. ஸோ ஆனால் இந்தியன் ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கும். அதுவும் 50+ தான் தெரிய ஆரம்பிக்கும். 40லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன். அதே எக்ஸசைஸ் ஓவர் டூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏஜிங் சைன்ஸ் ஃபாஸ்ட்டாக தெரியும். ஓகே, ஓவராக கார்டியோ, ஓவராக ஃபேட் லாஸ்ங்கிறது இட் ஷுட் நாட் பி வெரி அப்சஸ்ட். ஹெல்த்தியாகவும் ஃபேஸ் இருக்கணும், அதே டைமில் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் டிட்டீரியரேட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்குனால தான் யூஸ்வலாக இந்த பாடி பில்டர்ஸ்க்கும் நிறைய பேர் அந்த ஏஜிங் சைன்ஸ் ஃபாஸ்ட்டாகி வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரிங்கிள்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பொட்டாக்ஸ் கொடுப்போம். பொட்டாக்ஸுங்கிறது ஒரு 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 டாக்ஸின். அது என்ன பண்ணுவோம்னா அது அங்கே இருக்க மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ஃபோர்ஹெட்ல மேலே பார்த்தீங்கன்னா ரிங்கிள் வருது அப்படின்னா அந்த ரிங்கிள்ஸ்க்கு நம்ம கொடுத்தோம்னா ஃபோர்ஹெட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே ஒரு ஃப்ரவுன் பண்ணால் இங்கே ரிங்கிள் வருது அப்படின்னா அதுக்கு கொடுத்தா அதோட ஸ்மூத் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த நல்லா ஸ்மைல் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு மாதிரி லைன் க்ளோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். இப்படி லைன்ஸ் வருதுன்னா பொட்டாக்ஸ் கொடுத்தா சரியாகும். பொட்டாக்ஸ் ஒரு இன்னொரு சில இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மசில் பெருசாக இருக்குது அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்கும் மெசிட்டர் மசில், இந்த மசில் பெருசாக இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அந்த சைஸை குறைக்கிறதுக்காக கொடுப்போம். யூஸ்வலி ஜென்ஸுக்கு அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் இட் மீன்ஸ் தட் மேன்லினஸ், கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஃபேஸ். பட் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தே ஃபீல் இட் ஒன்ட் சூட் ஃபார் தர் கேரக்டர். அதுக்காக சம்டைம்ஸ் வி ரெடியூஸ் திஸ். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு தின் நெக் பேஷண்ட், இங்கே வந்து ஒரு டெஃபினேஷன் இல்லாமல் ஸ்கின்லாம் கொஞ்சம் லாக்ஸ் ஆகுது, இந்த ஃபேஸ் கொஞ்சம் சாக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா, if you give a Botox here, its whole lower face lifts up, this jawline looks very very stronger. நல்லா அந்த ஸ்ட்ராங்கர்ங்கிறத விட it becomes more defined. ஓகே, இது பேர் நெஃபர்டெட்டி லிஃப்ட்டுமாங்க. பேசிக்லி இந்த நெஃபர்டெட்டி த இஜிப்ஷியன் குயினில் அவங்க பேரில் அந்த லிஃப்ட் இருக்கும். பேசிக்லி இதெல்லாமே பொட்டாக்ஸ் எல்லாமே லிட்டில் ஷார்ட் இங்கே ஹையராக போயிட்டு இந்த சைடில் டெஃபினேஷன் வந்துடும். அது செல்ஃபி கொடுக்குறாங்களே அந்த ஐ ஃபீல் ஐ திங்க் விமன் எஸ்பெஷலி நான் ஆக்டர்ஸ் ஒரு மென்ல அதிகமாக பார்த்ததில்லை. This angle looks better of mine, this angle is not. They are so conscious also about it.
more than the conscious, no, they have become so obsessed, self-obsessed, the camera obsessed, selfie obsessed. இந்த ப்ரொஃபைல் தான் நல்லா இருக்கு இது they have this thing amongst them. No, actingல வந்து I always tell, எல்லாருக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது. You understand your positive features in the body and try to put that forward, and negative features எல்லாருக்கும் மைல்டாக இருக்கும். அதுக்காக சர்ஜரி கேட்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். So you need to train yourself to show your positive. First accept yourself and then maybe prioritize your assets. Correct. இந்த liabilities இருக்குன்னா அதை தள்ளி வை. ஆனா என்ன assetsோ அதை நீட்டா present பண்ணு. என்ன ஆகும், they go to the audition. Lot of reason they rejected the girl or a boy. Okay. They think that எனக்கு இந்த பாடி பார்ட்ல இது சரியில்லாதனால தான் ரிஜெக்ட் பண்ண அவங்களே நினைச்சுப்பாங்க. They come and approach us. We always shouted. The cameraman said that there is a problem. No. If any of your photo shoot guys told that this is a problem, no. Then why you want to think that this is a problem? Because the various reason they reject. That characterக்கு கரெக்டாக சூட் ஆனால் நீயே வேணானாலும் உனக்கு பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. நீ சூட்டாக இருக்க மாட்டா, அதனால they should have rejected. அதனால அப்படிலாம் யோசிக்க கூட நான் யூஸ்வலி டெல் தெம். ஸோ இப்போ இந்த பொட்டாக்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஃபில்லர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். இந்த ஃபில்லர்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம பாடியில் நான் சொன்ன மாதிரி ஃபேட் லாஸ் இருக்கும், போன் அப்சார்ப்ஷன் இருக்கும் ஏஜ் ஆக. ஸோ ஃபேட் வந்து இங்கே குறையும், இந்த இடத்துல ஃபேட் குறையும். இங்கே ஃபேட் குறைஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிற லிகமெண்ட் வந்து லாக்ஸ் ஆகும். லாக்ஸ் ஆனால் இங்கே ஸ்கின் சாக் ஆகும். இங்கே ஒரு லிகமெண்ட் இருக்கும், இந்த லிகமெண்ட் லாக்ஸ் ஆச்சுனாலும் இங்கே இருக்கிற செக்மெண்ட்டை கீழே தள்ளும். ஸோ இது மாதிரி இந்த லிகமெண்ட் எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கணுமோ அங்கே ஃபேட் குறையிறப்ப இந்த ஃபில்லருங்கிறது ஹைலரனிக் ஆசிட் ஒரு மெட்டீரியல், அது விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி. நார்மலாகவே நம்ம பாடியில் இருக்கும். அந்த ஃபில்லரை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகும், அந்த இடம் டாட் ஆகும். டாட் ஆகிறப்ப அது லிகமெண்ட்ஸ்லாம் டைட் ஆகும். டைட் ஆச்சுன்னா ஃபேஸ் லிஃப்ட் அப் ஆகும். ஓகே, அது இல்லாமல் சில பேருக்கு என்ன ஆகும், எப்பயுமே டயர் லுக்கிங் ஐயா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு குழி மாதிரி இருக்கும். இல்லாட்டி எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸ் இங்கே அதிகமாக இருக்கு, அதனால இங்கே பிக்மெண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். சில பேருக்கு லைட் அடிச்சு பார்த்தா ஒன்றுமே தெரியாது, கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப எஸ்பெஷலி ஓவர் ஹெட் லைட் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டார்க்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குழி விழுந்த மாதிரி இருக்கும். இந்த குழினால ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். இந்த ஷேடோனால என்ன ஆகும், அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு இது மாதிரி தெரியும், ஒரு டார்க்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஃபில் பண்ணோம்னா அந்த இடம் வந்து ஃப்ளாட் ஆயிரும். அது டயர் லுக்கிங்கையும் ரிவர்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஃபில்லர்ஸ் கொடுத்தா அது இப்படி ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நோஸுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி நோஸில் நம்ம பழைய செக்மெண்ட்டில் கூட பேசியிருப்போம். இதை இங்கே இன்ஜெக்ட் பண்ணால் நல்ல டெஃபினேஷன் கொடுக்க முடியும். இந்த இடம் போன் அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும், அதுக்கு நம்ம இங்கே கொடுத்தோம்னா அந்த கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு உள்ளே போயிருக்கும், இதை சரி பண்ண முடியும். லிப் ஃபில்லருங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நிறைய பேருக்கு 2 ரீசனுக்காக லிப் ஃபில்லர் பண்ணுவோம். ஒன்று, அவங்களுக்கு வந்து அந்த சிமெட்ரி கரெக்டாக இருக்குது, அந்த சென்ஸ் அப்பர் லிப் வந்து 1/3 இருக்கணும், லோயர் லிப் 2/3 இருக்கணும் ஆல்மோஸ்ட். இது வந்து மாறி இருக்கும் சில பேருக்கு, அதனால ஒரு அப்நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த மிட்லைனில் இருக்க இந்த லைனே, இங்கே சைடில் இருக்க வேண்டிய லைனே இருக்காது, இது ஃப்ளாட்டாக இருக்கும். நிறைய ஆக்ட்ரஸஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களோட ப்ராப்ளமே இங்கே லைனே இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போய் பண்ணிப்பாங்க. பட் ஐ மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் தெம். ஸோ இந்த லைனை க்ரியேட் பண்ணி கொடுப்போம், இந்த பார்டர்ஸ் ஆஃப் த லிப்பை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ரிங்கிள்டாக ஒரு வயசானவங்களோட லுக் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 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 ரிங்க்லி பேட்டர்னை மட்டும் சரி பண்ண முடியும். வால்யூம் அப்படியே அவங்கள்ட்ட இருக்க வால்யூம் அப்படியே ரிங்க்லி பேட்டர்ன் மட்டும் சரி பண்ண முடியும். ஸோ லிப்பில் வந்து இட் டஸ் ஒண்டர்ஸ் த ஃபில்லர்ஸ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்த கொரியன் வெப் சீரிஸ் ஓகே ட்ராமாஸ் அதிலே பீப்புள் ஆர் வெரி ஆப்சஸ்ட் வித் த கைண்ட் ஆஃப் கிளியர் கிளாஸ் ஸ்கின் தட் தே ஹேவ். அப்போ ஐ திங்க் அந்த லஸ்டர் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு. அந்த சின்ன சென்ஸ் ஆஃப் அந்த ஷைன் அந்த விஷயங்கள் எல்லாம் கூட யூ கேன் கிரியேட் இதில். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். பட் ஆஸ் ஐ செட், ரொம்ப அப்சஸ்டாக போய் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து புல்ஷிட். ஆக்சுவலாக we are all not born to only look good. The looking good gives little confidence, so it makes us feel good. அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். இஃப் யூ பிகம் அப்சஸ்ட், நான் நிறைய கிட்ஸை பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க, சார் இது சார் அது சார், கொஞ்ச நாளைக்கு கண்ணாடியும் மொபைலையும் கையில் வாங்கி வச்சிருங்க, ரூமில் கண்ணாடி வைக்காதீங்க. ஓகே, பேசிக்லி they have a lot of good things to do in life. They should not become so obsessed with this only beauty thing. And I think those little imperfections and the clumsiness only makes us more human. மோர் ஹியூமனோட பர்ஃபெக்ட் ஆகிட்டோம். இன்றைய இதில் இந்த ஏஐ எல்லாம் இவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகும்போது வி ஃபீல் நம்மளும் ரோபோட்டிக்காக இதுதான் இந்த பொசிஷனில் இருக்கணும், இந்த ப்ரொபோஷனில் இருக்கணும்னா ஐ திங்க் ஆப்சஷனுங்கிற லெவலுக்கு போகிறப்ப அது தவறாயிடுது. கொஞ்சம் நம்மளுடைய
சோலை கொஞ்சம் பெப்பப் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிய அண்ட் சம்டைம் ஆக்டர்ஸ்க்கு நீடடாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கேமராவில் கூட ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சால் தான் பண்ணணும். பிகாஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு யாருக்குமே சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஓகே, இஃப் யூ மேக் எனி குட் ஆக்ட்ரஸ் நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்காது. அந்த மைனர் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆர் த பியூட்டி இன் தெம். Okay, you should not go and chase that imperfections and mild asymmetry and try to correct it. Okay, the mild imperfection தான் உங்களுடைய identity also. Don't try some actresses I know, they keep putting fillers a lot. Sometimes இந்த chin மட்டும் இப்படி இருக்கும். Okay, sometimes they forget how they look earlier. Okay, their own identity they lose. They forget their old face. அதெல்லாம் நான் திட்டுவேன். See, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். யூ ஷுட் நாட் பிகம் ஸோ மச் டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஷீ புக்ட் அப்பாயின்மெண்ட். வென் ஐ கேம் அண்ட் கிராஸ் ஹர், ஐ டிடன்ட் ரெகக்னைஸ் ஹர். தென் ஐ கால் த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஃபெல்லோ. அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டு அவங்க வரணும்னு சொன்னாங்களே, ஏன் வரலன்னு. சார் அவங்க தான் சார் உட்காந்துருக்காங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டு தட் கேர்ள் வாஸ் க்ரைங். எங்கேயோ போய் 6 ஃபில்லர் போட்டு வந்திருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக. எனக்கு அடையாளமே தெரில. ஓகே, அப்புறம் நிறைய ஃபில்லர்ஸை நாங்கள் கரைச்சி கொடுத்து ஓரளவுக்கு ரெடி பண்ணோம். ஸோ யூ ஷுட் நாட் பிகம் ஸோ அப்சஸ். Accept yourself the way in which Mother Nature or God has designed you. Thank you, Ashok. Thank you so much, sir.